கடன் வாங்குவது சரியா? கடன் பாரத்தில் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இதிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று யோசிக்கிறீர்களா? பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்வது தேவனுக்கு பிரியமானதா? தசமபாகத்தை எதற்காக கொடுக்கிறோம்? அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்ன? இப்படிப்பட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் காண விரும்புகிறீர்களா? இனிய இல்லம் நிகழ்ச்சியின் வாயிலாக பதிலை தெரிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் இனிய இல்லம் நிகழ்ச்சியின் சார்பாக நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த ஹோப் டிவி தமிழ் வாயிலாக இனிய இல்லம் என்ற நிகழ்ச்சியிலே அநேக குடும்பத்திற்கு தேவையான ஆவிக்குரிய பாடங்களை நாம் கற்று வருகிறோம். கடந்த தொடர் முழுவதுமாக தாய்மார்களை குறித்தும் குழந்தை பிறந்த பின்பாக என்ன ஆலோசனைகள் எல்லாம் நமக்கு அவசியமானது என்பதை நாம் படித்தோம். இந்த தொடர் முழுவதுமாக அதிகமாக நாம் எதிலே கவனம் செலுத்தப் போகிறோம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்திற்கு தேவையான அநேகம் இருந்தாலும் மிக முக்கியமான ஒன்று என இந்த உலகத்திலே நாம் பார்ப்பது என்ன என்றால் பொருளாதார தேவை, வரவு செலவு. இந்த தொடர் முழுவதுமாக இந்த வரவு செலவு திட்டங்களை குறித்து, பொருளாதார காரியங்களை குறித்து, பணத்தை கையாளுவதை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். நல்ல ஆலோசனைகளை வேதத்தின் வழியாகவும் சாட்சியாகமத்தின் வழியாகவும் நமக்கு வழங்கும்படியாக விருந்தினராக போதகர் சுரேஷ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே செல்லலாம். பஸ்டர், தோத்திரம் பஸ்டர். தோத்திரம் பஸ்டர். நல்லா இருக்கிறீங்களா பஸ்டர்? எஸ் பஸ்டர், நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் பஸ்டர். ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம இனிய இல்லம் நிகழ்ச்சியை துவங்குகிறோம். அநேக குடும்பங்களுக்கு இது ஆசீர்வாதமாக இருக்குது. இந்த தொடர் முழுவதுமாக நான் குறிப்பிட்டது போல் வரவு செலவு திட்டங்களை குறித்து நம்ம அதிகமான ஆலோசனைகளை கேட்க இருக்கிறோம். கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். நாங்கள் ஜெபத்தோடு இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறோம். பாஸ்டர், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அல்லது எதை நேயர்களுக்கு தெரிஞ்சுக்குள்ள நம்ம முயற்சி செய்யலாம் அப்படின்னு சொன்னால், உக்கிரானத்துவம். இந்த உக்கிரானத்துவம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வார்த்தையே புதுசாக இருக்குது. அதனால் இந்த வார்த்தையை பற்றி முதலாவது, உக்கிரானத்துவம் என்றால் என்ன, எப்படி நம்ம இதை சுலபமாக நம்ம நடைமுறை வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியும்? வேதாகமத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உக்கிரானத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. நம்ம நடைமுறை மொழியில், பேச்சு மொழியில் இந்த உக்கிரானத்துவம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துவது கிடையாது. ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டீவர்ட் அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லப்பட்டிருக்கோம். அந்த உக்கிரானத்துவம் அப்படின்றதுக்கு நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழியில் நம்ம சொல்லணும் அப்படின்னா, கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்கள் அப்படின்றத நம்ம சொல்லலாம். எதற்கு கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்கள், அல்லது இன்னொரு பதத்தை நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஆங்கிலத்தில் மேனேஜர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேனேஜர் யாருன்னா, ஒரு ஹோட்டலுக்கு ஒரு மேனேஜரோ அல்லது ஒரு மேற்பார்வையாளர் போல். ஆமாம், மேற்பார்வையாளர். வேறு ஏதாவது ஒரு பெரிய ரூம் இருக்கும், அதுக்கு மேனேஜர். பெரிய எஸ்டேட் இருக்கும், அதுக்கு மேனேஜர். இந்த மேலாளர் என்று சொல்லக்கூடியவங்களை நம்ம இதை பயன்படுத்தலாம். இன்னொரு பதம் நம்ம இந்த உக்கிரானம் அப்படின்றதுக்கு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னிங்கன்னா, சூப்பர்வைசர் நம்ம சொல்கிறோம். பொதுவாக ஒரு தொழிற்சாலையில் பார்க்கும் பொழுதோ எல்லா இடத்துலையும் ஒரு சூப்பர்வைசர் அப்படின்னு ஒரு நபர் இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இதுதான் உக்கிரானம் அப்படின்ற ஒரு பதத்திற்கு நம்ம வருகிற ஒரு பதிலாக இருக்கிறது. ஸோ அப்போ உக்கிரானம் அப்படின்னும் பொழுது கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்கள் அல்லது மேலாளர்கள், நமக்கு மேலே யாரோ ஒரு ஓனர் இருப்பதை போலவும் நம்ம அவங்களுக்கு கீழே இருப்பதை போலவும் பாவிக்கப்படுகிறது இந்த உக்கிரானம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நல்ல பதில் பாஸ்டர். இப்போ உங்கள் பதிலிருந்து நிச்சயமாக பார்க்குற நேயர்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், மேனேஜர் அப்படின்னா அவருக்கு மேலாக ஒருத்தர் இருப்பார், அவர் ஓனர் இல்லை. அவர் நீங்கள் சொன்னது போல் அவருக்கு மேலே இருக்கிறவருக்கு கணக்கு கொடுக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு. அப்போ நம்ம உக்கிரானத்துவம் வேதத்தில் உக்கிரானர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறதுனால யாருக்கு கணக்கு கொடுக்கணும், யார் எஜமானர் அப்படின்ற ஒரு கேள்வி நேயர்களுக்கு இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் என்ன பாஸ்டர்? சரி, இப்போ நம்ம பார்க்கும் பொழுது உக்கிரானக்காரர்கள் நம்ம எல்லாருமே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உக்கிரானக்காரர்கள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே உக்கிரானக்காரர்கள் தான். நமக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு ஓனர், ஒரு உரிமையாளர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது இந்த அண்ட சராசரத்தை படைத்தவர் தான்
அவர் தான் வந்து ஓனர், அவர் தான் ஒரு உரிமையாளர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம அவருக்கு கீழாக இருக்கக்கூடிய ஒரு மேலாளர்கள், நம்ம எல்லாருமே ஒரு மேலாளர்கள். நமக்கு மேலாக இருக்கக்கூடியவர் வந்து சர்வ சிருஷ்டியும் படைத்த ஒரு சிருஷ்டிகர் அப்படின்றத நம்ம வேதாமத்தில் நம்ம பார்க்கலாம். நிறைய வேத சான்றுகள் எல்லாம் அவர் வந்து ஒரு உரிமையாளர் அப்படின்றதுக்கு வேதாமத்தில் நிறைய சான்றுகள் நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு 3 வாக்கியங்களை நம்ம வேணால் அதில் வாசிப்போம். சங்கீதம் 24வது சங்கீதத்தில் 1வது வாக்கியம் இவ்விதமாக சொல்கிறது: பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. ரொம்ப வேதம் அழகாக தெளிவாக அங்கே வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பூமியும் அதன் நிறைவும், அப்புறம் இந்த உலகமும் அதில் உள்ள குடிகளும், அப்போ எல்லாமே யாருடையது அப்படின்னு பார்க்கும்பொழுது அது கர்த்தருடையது அப்படின்னு. அப்போது அவர் தான் இதுக்கெல்லாம் ஒரு உரிமையாளர் அப்படின்றதுக்கு வேதாகமும் நமக்கு சான்று தருகிறது. இன்னொரு வல்லமையான ஒரு வாக்கியத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 50வது சங்கீதம் 10வது வாக்கியமும் 11வது வாக்கியமும் பார்க்கும் பொழுது, சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள், மலைகளிலுள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். இங்கே வேதாமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம பார்க்கும் பொழுது பூமி அப்புறம் இந்த உலகம் முழுவதும் கர்த்தருடையது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த வேத வாக்கியம் சொல்கிறது காட்டு மிருக ஜீவனாக இருந்தாலும் சரி அல்லது பறவைகளாக இருந்தாலும் சரி எல்லாம் என்னுடையது அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கலாம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதில் நம்ம பார்க்கும் பொழுது ஆகாய் 2வது அதிகாரம் வாக்கியம் 8வது வாக்கியம், வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வாக்கியத்தில் நம்ம பார்க்கும் பொழுது வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. ஸோ அப்போது ஜஸ்ட் நம்ம அப்படியே ஒரு ரியலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அவருடையது அப்படின்றதுக்கு இந்த வாக்கியத்தினுடைய ஒரு தாற்பயத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஓனர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வ சிருஷ்டிகர் தான், அவர் தான் ஓனர் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ளலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே அவருடைய படைப்பு. அதில் விசேஷமாக நீங்களும் நானும் ஒரு ரூலர்ஷிப் வைத்திருக்கிறோம் அப்படின்னா நீங்களும் நானும் ஒரு உக்கிரானக்காரராக ஆண்டவர் வந்து வைத்திருப்பதை நம்ம இதிலிருந்து நாம் படித்து கொள்ளலாம். நிறைய பேர் நம்ம தான் எல்லாத்துக்கும் ஓனர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே வேதம் சொல்லக்கூடியது எல்லாவற்றையும் படைத்த நம்முடைய தேவன் தான் நமக்கு எஜமானராக இருக்கான்னு. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நம்ம தொடர்ந்து பேசலாம். பஸ் தொடர்ந்து படிப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பிறகு மீண்டுமாக உங்களை நிகழ்ச்சிக்குள்ளாக வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இடைவேளைக்கு முன்பு பேசும்பொழுது நம்ம கணக்கு கொடுக்கணும், நம்ம ஒரு நிர்வாகி, உக்கிரானக்காரர், தேவன் தான் நமக்கு எஜமானர் என்று தொடர்ந்து எழக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னு சொன்னால், நம்ம எதற்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும், எதுக்கெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புவிப்பதற்கு உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஃபஸ்ட்டு அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? சரி, பொதுவாக உக்கிரானக்காரன் அப்படின்னும் பொழுது பவுல் வந்து ரொம்ப அழகாக சொல்கிறார். ஒரு உக்கிரானக்காரன் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பவுல் சொல்லக்கூடிய ஒரு விளக்கத்தை நம்ம படிச்சுட்டு நம்ம எதற்கெல்லாம் நம்ம வந்து கணக்கு கொடுக்கலாம் அப்படின்றத வேதாமத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் வாக்கியம் 2வது வாக்கியம் சொல்கிறது, மேலும் உக்கிரானக்காரன் உண்மையுள்ளவன் என்று காணப்படுவது அவனுக்கு அவசியமாம். உக்கிரானக்காரன் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது ஒரு கீ டெக்ஸ்ட் வந்து இந்த வாக்கியம்தான். உக்கிரானக்காரன் எப்படி இருக்கணும்னா உண்மையுள்ளவனாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சரி, நம்ம எதில் உண்மையாக இருக்கணும், ஆண்டவருக்கு எதெல்லாம் நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு நிறைய திறமைகளை கொடுத்துருக்கிறார், தாளந்துகளை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாளந்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் 2ஆம் முறை வரும்பொழுது நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய திறமைகள், அதே சமயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம், இந்த நேரம்ன்றதில் வந்து ஒரு பெரிய பியூட்டி என்ன அப்படின்னா பணக்காரனுக்கும் ஒரே நேரம்தான், ஏழைகளுக்கும் ஒரே நேரம்தான். எல்லாருக்குமே சரிசமமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது இந்த 24 மணி நேரங்கள்.
இந்த மணி நேரங்களை, இந்த நேரம், இந்த காலம் எப்படி நீ வந்து செலவு செய்த அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து 2ஆம் முறை வரும்பொழுது, இதற்கு நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்கு நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனுடைய விளைவாக மெய்யாகவே நம்ம வந்து தசம பாகத்தை நம்ம கொடுக்குறோமா அப்படின்ற தசம பாக விஷயத்திலும் நீங்களும் நானும் கணக்கு ஒப்பிக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய குடும்பம், அந்த குடும்பத்தை நீ எந்த விதத்தில் நீ வந்து சரியான விதத்தில் வழிநடத்தின அப்படின்னு நம்மளுடைய குடும்பத்தை குறித்தும், ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள், இந்த குழந்தை செல்வங்களை சரியான முறையில் நீ வந்து வழிநடத்தினியா அப்படின்றதில் நம்ம கணக்கு கொடுக்கணும். ஒருவேளை நம்ம திருச்சபையை கண்காணிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னா, உன்னுடைய மந்தையை நீ வந்து சரியாக போஷித்தியா. குடும்பம் அப்படின்னு நம்ம எடுக்கும்பொழுது கணவனை வந்து ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய மனைவியை நீ வந்து சரியான பாதையில் கொண்டு போனாயா. மனைவியை பார்த்து ஆண்டவர் கேட்பார், உன்னுடைய சரீரமாக இருக்கக்கூடிய, உன்னுடைய தலையாக இருக்கக்கூடிய உன்னுடைய கணவனை உன்னுடைய கற்புள்ள வாழ்க்கையினால் நீ வழிநடத்தினியா. இதெல்லாம் ஆண்டவர் வந்து கேட்பார். அதற்கு வந்து நம்ம உக்கிரானக்காரர்களாக நீங்களும் நானும் பதில் சொல்லுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் சொன்னது போல் இந்த பொருளாதாரம், பணம், நம்ம வந்து இந்த ஆண்டவர் கொடுத்த இந்த பணத்தை நம்ம எப்படி செலவு செய்தோம், அதனுடைய விதம் எப்படி, இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணக்கு கொடுக்குறவர்களாக நம்ம இருக்கிறோம். நமக்கு இருக்கக்கூடிய வீடும் இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலமாக இருந்தாலும் சரி, அப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆடம்பரமான வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய உடைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிற்குமே நீங்களும் நானும் கணக்கு கொடுக்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது எதுவும் இல்லை என்று சொல்வது போல் எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும். கண்டிப்பாக. ஃபஸ்ட் நீங்கள் சொன்னதில் நிறைய காரியங்களை மென்ஷன் பண்ணீங்க. இது எல்லாத்துக்குமே வேத வசனங்களும் ஆதாரமாக இருக்குது. ஏதாவது ஒரு சில வேத வசனங்களை நீங்கள் ஆதாரமாக காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் பாஸ்டர். சரிங்க. இப்போ நம்ம வேதாமத்தில் நம்ம பார்க்கும்பொழுது பவுல் ரொம்ப அழகாக எழுதுகிறாரு. 2 கொரிந்தியர் 5ஆவது அதிகாரம் 10வது வாக்கியத்தில் பவுல் எழுதக்கூடிய ஒரு வார்த்தைகளை பாருங்கள். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஸோ இங்கே பவுல் வந்து ரொம்ப தெளிவாக அழகாக எழுதுகிறாரு. நம்ம எல்லாவற்றிற்கும், நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி, எல்லாவற்றிற்கும் நம்ம வந்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆண்டவருடைய 2ஆம் வருகையில் நீங்களும் நானும் கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். இதே தான் பிரசங்கி, இதே ஒரு வார்த்தைகளை தான் பிரசங்கி வந்து அவர் சொல்லும் பொழுது, பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வாக்கியத்தில் பார்க்கும் பொழுது, ஒவ்வொரு கிரியையையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அப்போது இந்த வாக்கியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது எல்லாவற்றுக்குமே வந்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆண்டவராக இயேசுவானவர் சொன்ன ஒரு வல்லமையான ஒரு வார்த்தையை நம்ம படிப்போம். மத்தேயு 12வது அதிகாரம் 36வது வாக்கியத்தில் நம்ம படிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இட்ஸ் ரொம்ப கிளியராக ஆண்டவர் சொல்கிறார். நம்ம பேசக்கூடிய வாயின் வார்த்தைகளுக்கும் நம்ம கணக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம், உக்கிரானக்காரர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி ஒரு டிப்ஸு, ஒரு துணுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஆய்வில் படிக்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஏறக்குறைய 4800 வார்த்தைகளை ஒரு நாளைக்கு நம்ம பேசுகிறோமா. அவ்வளோ வார்த்தை நம்ம பேசுகிறோமான்றது நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். பார்த்தா கிட்டத்தட்ட 4800 வார்த்தைகள் பேசுகிறோம். ஆங்கிலத்தில் இந்த சேட்டர் பாக்ஸ் அப்படின்வாங்க, லொடன் பேசக்கூடியவர்கள். அவங்களாம் நீங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 6000 வார்த்தைகள் போயிடும். அப்போது பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தைகள்லாம் நன்மையாக இருந்தாலும் சரி, நன்மையான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, தீமையான வார்த்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்குமே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ரொம்ப பவர்ஃபுல் டெக்ஸ்ட். நிறைய நேரத்தில் நம்ம பேசக்கூடியதை யார் கேட்க போகிறா, நம்ம பேசுகிறத நம்மளே மறந்துடுவோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அதையும் பரலோக பதிவு செய்து கொண்டிருக்கிறது, நம்ம அதற்கும் கணக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் ஃபஸ்ட்டு ஒரு சிறிய இடைவேளைக்கு நம்ம கடந்து செல்வோம். தொடர்ந்து நம்ம படிக்கலாம். ஃபஸ்ட்டு பிரியமானவர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் நாம் சந்திப்போம். பிரியமானவர்களே, மீண்டுமாக நிகழ்ச்சிக்குள்ளாக உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து படிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த உக்ரானத்துவத்தை குறித்தெல்லாம் படிச்சுட்ருக்குறோம். சிலருக்கு கேள்வி வரும், எல்லாத்துக்கும் கணக்கு கொடுக்கணும், இந்த உலகத்தில் வந்துட்டு நான் கவர்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு, டேக்ஸ் பேயர்ஸ் நினைப்பாங்க. நம்ம வந்துட்டு ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்குறோம். நம்ம இந்த உலகத்தில் கணக்கு கொடுப்பதனுடைய அவசியம் என்ன, எதற்காக நம்ம கணக்கு கொடுக்குறோம், நம்ம யார் அப்படின்ற ஒரு கேள்வி யாருடைய மனதிலாவது இந்த எபிசோடை பார்க்கும்போது வந்துச்சுன்னா அவங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? ஃபஸ்ட்டு இப்போது நம்ம வேதாமத்தில் பார்க்கும்பொழுது இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய நம்ம யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க. இப்படிலாம் நம்மளை வந்து ஆண்டவர் வந்து ஒரு ஓமையாக நம்மளை பார்த்து சொல்கிறார், ஒரு உருவகப்படுத்தி நம்மளை சொல்கிறார். பொதுவாக நம்மளுக்கு மைண்ட் செட் என்ன வரணும் அப்படின்னா, நீங்களும் நானும் யார் அப்படின்னா, வேதாகமத்தின் அடிப்படையில் நீங்களும் நானும் பரதேசி அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இதை சொல்லும் பொழுது ஒருவேளை ஏதோ சிலருக்கு கஷ்டமாக இருக்கலாம். ஆமாம், இது வந்து திட்டுற வார்த்தை மாதிரி இருக்கும். நீங்கள் நடைமுறையில் பரதேசின்னு என்ன அவன் பரதேசின்னு சொல்லிட்டான் அப்படின்ட்டு. அது வந்து பரதேசின்றது வந்து அந்த பரலோக தேசத்தை உடையவர்கள் தான் பரதேசின்ற ஒரு டேர்ம், ஒரு வார்த்தை. இது வந்து இன்றைக்கி ஒரு தவறான வார்த்தை போல் இன்றைக்கி பாவிக்கப்படுகிறது. நீங்கள் வேதாமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஆபிரகாம் வந்து நான் ஒரு பரதேசி அப்படின்றார். நீங்கள் மோசேனுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, எபிரேயர் 11வது அதிகாரத்தில் அந்த விசுவாச பட்டியலில் வரும்பொழுது இந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தில் மேலே அவர் வந்து விருப்பம் இல்லாமல் அந்த நித்திய ராஜ்யத்தை அடைவதற்காக நாங்கள் பரதேசிகளாக இருக்கிறோன்றது போல் அவர் வந்து அங்கே பாவித்து சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். வேதாமத்தில் நீங்கள் யுகம் நெடுகிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய மைண்ட் செட் எப்படி இருந்ததுன்னா, இந்த உலகத்திற்குரியவர்கள் நம்ம இல்லை, நம்ம பரலோகத்திற்கு உரியவர்கள், நம்ம வந்து பரதேசி அப்படின்றத வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வேத பக்தர்கள் எல்லாமே அவங்க வந்து புரிந்து கொண்டாங்க. இந்த ஒரு கருத்தை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம அதை வந்து புரிந்து கொள்ளணும். இதை நம்ம வாழ போகிறது இந்த உலகத்தில் வந்து டைம் பீயிங் தான். இங்கேயே நம்ம நிரந்தரமாக டென்ட்டு போட்டு வாழ போகிறது கிடையாது. நம்ம வாழ போகிறது இங்கே சொற்பமான ஒரு காலகட்டம் தான். நித்தியமாய் வாழ போகிறது எங்கே அப்படின்னு பார்த்திங்கன்னா, பரலோக ராஜ்யமோ அந்த 1000 வருட அரசாட்சிக்கு பிற்பாடு ஆண்டவர் ஏற்படுத்த போகிற இந்த புதிய வானம் புதிய பூமியில் தான் நிரந்தரமாக நம்ம வாழ போகிறோம். அதனால் நம்ம பரதேசத்தை உடையவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். வேதாகமத்தில் தாவீது எழுதும் பொழுது எப்படி எழுதுறாருன்றதை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் வாக்கியம் 54வது வாக்கியம், நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. தாவீது ரொம்ப அழகாக எழுதுகிறாரு, நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே அப்படின்னு. அப்போ அவருடைய மைண்ட் செட்டப்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, வி ஆர் பில்கிரிம்ஸ் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. வி ஆர் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்றது ஒரு எண்ணம் வந்துடுது. இப்போ நம்ம ஃபாரினுக்கு போனோம் அப்படின்னா நம்மளை என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபாரினர் அப்படின்னு நம்மளை சொல்லுவாங்க. இங்கேருந்து நம்ம அமெரிக்கா தேசத்துக்கு போனோம்னா அமெரிக்காக்காரங்க நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க ஃபாரினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாரினருக்கு இன்னொரு அர்த்தம் என்னென்னா ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ன்னு தான் அர்த்தம். இந்த ஒரு கான்செப்டை தான் ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, நான் அந்நியனும் பரதேசியுமாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு என்னென்னா, இந்த உலகத்திற்குரியவர்கள் நம்ம கிடையாது, நம்ம பரலோகத்திற்குரியவர்கள்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து அவங்களுக்கு இருந்ததை நம்ம புரியுது. ஸோ இதுலேருந்து நம்ம புரிந்து கொள்வது என்னென்னா, நம்ம வந்து ஒரு பரதேசி, ஒரு பில்கிரிம்ஸ் அப்படின்றத நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த எண்ணம் இருக்கிறவங்க உண்மையான உக்ரானக்காரர்களாக இருக்க முடியும். கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு இப்போது நம்ம முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்லும்போது உக்ரானக்காரன் உண்மையுள்ளவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இந்த உண்மையுள்ள உக்ரானக்காரன், உண்மையில்லாத உக்ரானக்காரன், இதை விளக்குவதற்கு வேதாகமத்தில் ஏதாவது எடுத்துக்காட்டு இருக்கா? ஃபஸ்ட்டு வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது ஆண்டவராக இயேசுவான நிறைய பேரபிள்ஸ் சொல்லியிருக்கிறாரு, ஓமைகளை. இந்த உக்ரானக்காரனுக்குரிய
தன்மையோடவே சில உருவகத்தெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் அதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 25வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அதில் வந்து ஆண்டவர் வந்து தம்முடைய வேலைக்காரர்களெல்லாம் அழைத்து அவங்களுடைய தகுதிக்கேற்றது போல திறனுக்கேற்றது போல் ஒருவனுக்கு வந்து 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுப்பதாக நம்ம பார்க்குறோம். அப்போது 5 தாலந்து வாங்கினவன் வந்து அதை மல்டிபிள் பண்ணுறான், 10 ஆக்கிடுறான். 2 தாலந்து வாங்கினவன் 4 ஆக்குறான். 1 தாலந்து வாங்கினவன் புதைத்து வைக்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த உக்கிரானக்காரன்றதுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு வேதாகம சான்று, வேதாகம உருவகம், ஒரு உவமை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மத்தேயு 25வது அதிகாரத்தை நம்ம எடுக்கலாம். அதில் வந்து ஆண்டவர் வரும்பொழுது திறமையாக அதை பன்மடங்கு பெருக செய்தவனையும் ஆண்டவர் கணக்கு கேட்குறாரு. 1 தாளந்த புதைத்து வைத்தவனையும் ஆண்டவர் வந்து அங்கே கணக்கு கேட்குறாரு. ஸோ அப்போ கணக்கு அவங்க ஆண்டவர் கேட்குறது அவருடைய கடமை, அந்த கணக்கு சொல்ல வேண்டியது இவர்களுடைய கடமை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வேதாகமத்தில் இன்னொரு சான்று என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு உவமையை ஆண்டவர் சொன்னார். ஒரு மனிதன் வந்து தன்னுடைய விளைபொருட்களை எல்லாம் வைப்பதற்காக களஞ்சியங்களெல்லாம் அவனுடைய இதெல்லாம் இடித்து பெரிய களஞ்சியம் ஒன்று கட்டி அதில் அவன் வந்து தன்னுடைய அந்த பம்பர் கிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய அமோக விளைச்சல்களை தானியங்களெல்லாம் அவன் வந்து சேகரித்து, என் ஆத்துமாவே இப்பொழுது நீ வந்து புசித்து திருப்தியாக இரு அப்படின்னு அவர் வந்து சொல்கிறான். அது வேதாகமத்தில் ஆண்டவர் வந்து அவனை பார்த்து சொன்னார், தவ் ஃபூல். வேதாகமத்தில் நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி வார்த்தைகளை பார்க்க முடியாது. மதிக்கேடனே அப்படின்னு வந்து இங்கே ஆண்டவர் வந்து சொல்கிறார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து கொடுக்கப்பட்ட அந்த உக்கிரானத்தில் அவன் வந்து உண்மையற்றவனாக இருந்தான் அப்படின்றதுக்கு சிறந்த உதாரணமாக நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாக பாஸ்டர், நிறைய ஆலோசனைகள். உக்கிரானத்துவம் அப்படின்னா சிலருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்களுக்கு புரிந்திருக்கும். அதில் நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்கணும், எதற்கெல்லாம் கணக்கு கொடுக்கணும்னு நல்ல ஆலோசனைகளை கொடுத்தீங்க. நிகழ்ச்சியின் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட உக்கிரானத்துவத்தை குறித்தும் யார் உக்கிரானக்காரர்கள், நம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு உக்கிரானக்காரர்களாக கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டிய இடத்துல இருக்கிறோம் என்பதை நாம் வேதத்தின் வசனங்கள் மூலமாக தெரிந்து கொண்டோம். கடைசியாக பார்த்த அந்த உவமையிலே ஆண்டவர் கணக்கு கேட்கும் பொழுது உண்மையுள்ள உக்கிரானக்காரன் என்றும் உண்மை இல்லாத உக்கிரானக்காரன் என்றும் பிரிக்கக்கூடியதை நம்ம பார்க்கிறோம். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது கேட்கக்கூடிய அந்த கணக்கில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்கப் போகிறோமா, உண்மை இல்லாதவர்களாக இருக்கப் போகிறோமா என்பதை நம்முடைய வாழ்க்கை, நாம் பயன்படுத்தக்கூடிய திறமைகள், பணம் எல்லாம் தீர்மானிக்கப் போகிறது. எப்படி பயன்படுத்தப் போகிறோம் யோசித்து பார்ப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.